எனக்கு என்னன்னா, தம்பி இதுக்கு முன்னாடி இந்த கேப்டன்ஷிப் விளையாண்ட 8 சீசன் உசுர கொடுத்து கேப்டன்ஷிப் விளையாண்டுருக்கு. ஆனா நீங்க விளையாண்டது எப்படி தெரியுமா? சாபூத்ரி அந்த 3 நீங்க தான். அந்த 3 நீங்க தான்ப்பா, வேற யாரும் கிடையாது. என்ன என்னையோ இந்த மாதிரி மெத்தட்ல உன்னை கேப்டனா செலக்ட் பண்ணிட்டாங்களேன்னு உனக்கு எங்கேயாவது ஃபீலிங் இருக்கா? நீ என்னென்னலாம் பண்ண தெரியுமா? கோமாளித்தனத்தோட முதல் உச்சகட்டம் எல்லாரும் அங்கே இருக்க, நான் அந்த ரூம்குள்ள போயிட்டு வரேன். ஓ ரெஸ்ட் ரூம் போறாரோ அப்படின்னு நான் நினைச்சா, அவர் தம்பி அது ஜென்ஸ் பாய்ஸ் ஜென்ஸ் போட்டோ போட்டிருக்கு, ஒருவேளை ஆம்பளைங்க போறதுன்னு ஏதோ போட்டோ போறாரு போட்டிருக்கு நினைச்சா, அதுக்கு போட்டா பாரு ஒரு சீனு. இதுக்கு முன்னாடி இது எங்கேயோ இந்த சீனை பார்த்திருக்கோமே அப்படின்னு வச்சு யோசிச்சு பார்த்தா, அந்த படையப்பால சிவாஜி வீட்டை விட்டு போகும்போது ஓடி போய் ஒரு இடத்தா கட்டி பிடிச்ச, திடீர்னு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே தொட்டு கும்பிட்டு, டேய் 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 என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. பக்கத்துல இந்த தலைவாடி 10 இடத்துல போய் பறந்துச்சு. இவன் வேணும்னு பண்றானா இல்ல வேணாம்னு பண்றானான்னு எனக்கு நிஜமாவே தெரியல. அடுத்தது அதுவே ஒரு கேவலமான வேலை. அந்த கேவலமான ஆக்சுவலா அவர் வின்னிங் அதெல்லாம் நான் குறை சொல்ல. அவர் முழுக்க இந்த ஸ்போர்ட்ஸ்ல தன்னோட முழு திறமையும் தள்ளி விட்டா ஒருத்தன் கேப்டன் ஆகலாம் அப்படின்ற கான்செப்ட் இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க. உதவி அதை நீ புரிஞ்சுக்கணும். ஒருத்தனை தள்ளி விட்டா வாழ்க்கையில தலையாகலான்னு ஒருத்தனை வாழ வச்சுக்கிட்டு இருக்க தலைக்கு முன்னாடி இப்படி ஒரு தலைய அவங்க கொண்டு வந்தாங்க பாரு. பல பேரை வாழ வச்சுட்டு இருக்கிற அந்த வார்த்தையை, அதனாலதான் அவரு முன்னையே அவர் அன்றே கணித்தார் இங்க தலை, என்னைய தலைன்னு கூப்பிடாதீங்க ஏற்கனவே கூப்பிடுங்க. நீங்க இப்ப இந்த தலைக்கு ஒருத்தனை தள்ளி விட்டுட்டீங்கன்னா நீங்க தலை. இதுக்கு நடுவுல இது ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டீங்க, இது எப்படி ஸ்போர்ட்ஸ்ல வரும்? இது என்னன்னே புரியல. அதுதான் சொன்னேன்ப்பா. நான் அவங்க இன்னும் வச்சிருக்காங்க லெமன் இன் தி ஸ்பூன், சாபுத்ரி, ராக் பேப்பர் சிசர்ஸ். இது இந்த கேம்ல ஜெயிச்சாங்களா, இதுக்காக அந்த ரூம்குள்ள போயிட்டோம்னா அதை விட ஒண்ணு பண்ணாம பாரு, அடி சட்டி போட்டு அப்படி சார் பேட்டி கழிச்சிருக்கு. ஓ சரி என்னையோ என்ன காமெடி பண்ற? இல்ல என்னைய காமெடி பண்ற சார்? எங்க ரெஜிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனது சார். உனக்கு ஒண்ணு புரிஞ்சுதா? இந்த மொத்த சீனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஒண்ணு செஞ்ச மொக்கையே பெரிய மொக்கை என்னன்னா, ஓ பிரவீன் அப்ப இந்த வாரம் நீங்க தெரிய போறீங்களா? இது நம்ம பண்ற ராகிங்கோட பெரிய ராகிங்கா இருக்க. இது நம்ம லிஸ்ட்லயே